சரி, அடுத்ததாக பாம்பன் சுவாமிகள் பாடல்கள். ஓம் குமரகுருதாச குருப்யோ நமஹ. சுவாமியோட பாடல். பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் மொத்தமா 6666 பாடல்கள் எழுதியிருக்காரு. சாமி 6 மண்டலமா அதை வகுத்து வச்சிருக்காரு. அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது. இதுல கண்டம் அப்படின்னா ரொம்ப பெருசுன்னு அர்த்தம். அதுல காண்டம் அப்படின்னா சின்னது. இதுல 2ஆம் கண்டம் அப்படிங்கிற அந்த நூல்ல சாமி 2 விதமான காண்டங்கள் வச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா முதற்காண்டம், 2ஆம் காண்டம். முதற்காண்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாமி தேவார பண்களை பேஸ் பண்ணி எழுதியிருப்பார். தேவார பண்கள்ல என்னென்ன போட்டிருக்காங்களோ அதே பண்களை வச்சு சாமி இதுல எழுதியிருப்பார். ஏன் அப்படின்னா சாமியோட நண்பர் அவர் எல்டி முத்துக்கருப்ப பிள்ளை இருக்காரு. அவரோட வேண்டுகோளுக்கு இணங்க தான் சாமி அதை பாடினாரு. அவர் சொல்றாரு என்ன அப்படின்னா, இப்ப தேவாரங்கள்லாம் இருக்கிற அந்த பாடல்கள்லாம் கொஞ்சம் பாடுறதுக்கு எளிமையா இருக்கிற அந்த டியூன், அந்த ராகங்கள்லாம் கொஞ்சம் எல்லாருமே பாடுற மாதிரி இருக்கு. அதனால அதே மாதிரி நீங்களும் எழுதுனா நல்லா இருக்கும் அப்படின்னு சாமிகிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. அதுக்காக சாமி அதே மாதிரி பேஸ் பண்ணி அந்த பண்களை வச்சு சாமி இந்த பாடல் எல்லாம் பாடிருக்காரு. இது திரு அலங்கல் இரட்டு முதற்காண்டம் காண்டம். அதுக்கடுத்து 2ஆம் காண்டத்துல என்ன அப்படின்னா பல் சந்தம் பரிமளம். அந்த பல் சந்தம்ங்கிறதுலயே நம்மளுக்கு இருக்கு பல விதமான சந்தங்களை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்றோம். இத நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இலக்கணம் சம்பந்தமான எந்த விதமான சந்தேகத்தையும் இந்த பாடல நிவர்த்தி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாமியே சொல்லியிருக்காரு, நான் சொல்றது இல்ல. இது இல்லாம இந்த பாடல்களை எல்லாம் படிச்சீங்க அப்படின்னா உன்னோட அலங்களை அது அறுத்து விடுமா. என்ன அப்படின்னா உன்னோட பிறவி அப்படிங்கிறதே அது அறுத்துரும் அப்படின்னு சொல்றாரு சாமி. அப்படிப்பட்ட ஏன்னா இந்த பாடல்கள் எல்லாமே முருகப்பெருமானின் அப்ரூவல் பெற்ற பாடல் சொல்லுவாங்க, அங்கீகாரம் பெற்றது. இது எல்லாமே சாமியோட நூல்கள் எல்லாமே. பாம்பன் சாமியோட பாடல்களை இன்னைக்கு நம்ம பாடுறோம், அதை தொட்டு பாக்குறோம் அப்படின்னாலே முன்னாடி கொஞ்சமான இல்ல நிறைய புண்ணியம் செஞ்சிருந்தாதான் இந்த அளவுக்கு நம்ம இங்க வந்து உட்கார்ந்துருக்க முடியும். அப்படின்றதுல சாமி அவரோட பாடல்கள் எல்லாம் எதுவுமே அதான் ஃபுல்லா படிங்க, இதை படிங்க, அதை படிங்க. 6000 என்னோட சாமி என்ன சொல்றாருன்னா, என்னோட அடியவனாகி இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், முதல்ல கண்டிப்பா 6666 பாட்டையும் நீ படிச்சாவது இருக்கணும். ஒரு முறையாவது படிக்க கடவீர்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா கண்டிப்பா நீ செஞ்சுதான் ஆகணும், வேற ஒன்றும் சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நம்ம ஒரு முறையாவது அதை சொல்லியிருந்தாதான் நம்ம சாமியோட அடியார் நம்ம அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான தகுதி அது. அப்பதான் சரி, என்னால எங்க 6666 பாட்டை எங்கப்பா படிச்சுட்டு இருக்கிற நேரம்லே. சரி, ஓகே, அதுக்காக இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதுக்காக அதை எப்பவுமே படிக்கணும்ன்றது இல்லை. அதனால டெய்லியும் சண்முகோசம் சொல்லு, குமாரசவத்தை சொல்லு. அதனால நம்மளால இப்பவே சாமி குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஆன்மீகத்தை சின்ன வயசுல இருந்தே ஊட்டி வளர்க்கணும். ஏன்னா வருகின்ற காலங்கள் எல்லாம் எல்லாமே கம்ப்யூட்டர் ஆயிடுச்சு, இப்ப போன் ஆயிடுச்சு. இன்னும் இன்னும் ஒரு 10-15 ஆண்டுக்குள்ள என்ன வரும்லாம் நம்மளாலே சொல்ல முடியாது. எப்படி இப்போ சாமி எப்படி இருப்பாரு இப்ப அப்படின்னு சொன்னா இந்த பாடல்கள் எல்லாத்தையுமே பாடினா அவங்களே சொல்லிருவாங்களே, இந்த மாதிரி இருப்பாரு சாமி, முருகப்பெருமானா இவ்வளவு அழகா இருப்பாரு. இப்ப அழகு அப்படின்னாலே முருகப்பெருமான் தான் அப்படின்றது எல்லாமே பாட்டுல இருக்கு. இதை யாராலும் எதுவுமே செய்ய முடியாது. அப்படின்ற மாதிரி இந்த நூல்கள் எல்லாம் இப்பயே சொல்லி தரணும். ஓம் குமரகுருதாச குருப்யோ நமகன்னு சொல்லுங்க, ஓம் சண்முகபதையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 2 லைன் அதே மாதிரி சொல்லி கொடுத்தாலே இன்னொன்று ஃபுல்லா எல்லாருமே சொல்லிடுவாங்க இல்லையா. ஏன்னா நம்ம தான் இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்தே சின்ன குழந்தைல இருந்தே சொல்லி 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 வந்துட்டு இருந்தாதான் அவங்களுக்கு அந்த ஆன்மீகத்துல இருக்கிற அந்த ஈடுபாடு வரும். அதுக்காக சாமி என்ன சொல்றாருன்னா, இப்போ கந்த புராணம் படிக்கணும் அப்படின்னா அது நிறைய ரொம்ப பெருசு, அதை எங்களாலாம் ஆட முடியாது, படிக்க முடியாது, என்ன பண்றது. இப்ப சஷ்டி காலத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா கந்த புராணம் பாராயணம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு நியதி இருக்கு. அதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா அதுக்கும் சாமி ஒரு வழி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நீங்க ஓகே அதெல்லாம் செய்ய முடியலையா, சாமியோட ஸ்ரீமத் குமார சமயத்துல ஃபர்ஸ்ட் பாடல் சந்திரசேகரன் தளர்கண்ணே புரி அப்படின்னு சொல்லிட்டு முதல்வன் புராணம் முடிப்பு அப்படின்ற ஒரு 10 பாடல். அது என்ன ஒவ்வொரு பாடலும் 4 லைன்.
அப்படின்னா எவ்வளவு ஒரு 40 லைன் தான் வரும். அதை நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே அந்த புராணம் நீங்க பாடுறீங்க இல்லையா, அதுக்கான சமமான இது உண்டு அது. அதனால நீங்க அதை படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, இதை பாடினாலே போதும் அப்படின்னு சாமி சொல்லியிருக்காரு. இந்த கந்த புராணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மொத்தம் 100,000 தையல்களை உடையது. அது மொத்தம் 1 2 இல்ல, மொத்தமா 100,000 இருக்கு. அதுல இதுக்கு முன்னாடியே என்ன வியாசமுனி காசிபர் இருக்காரு இல்லையா, அவரோட பிரம்மாவோட மகன் தான் அவர் தான் காசிப முனிவர். அவர் மாயையோட சேர்ந்து அவங்களோட மகன் தான் சூரபத்மன். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அவரு சூரபத்மன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, சூரபத்மன் அவன் வரம் வாங்கியிருக்கான். என்ன அப்படின்னா ஃபுல்லா மொத்தமா 108 யுகங்கள் அவன் வாழணும் அப்படின்ட்டும் 1008 அண்டங்களை நான் அரசாளணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வரம் வாங்கியிருக்கான். இது எல்லாத்தையும் சாமி முறியடிச்சு அவனை அந்த சூரன் பதுமன் அப்படின்ற அந்த 2 சாமி என்ன சொல்லிருப்பாரு, ஆன்மா தான். அது 2ம் சேர்ந்துதான் சூரபதுமன் ஆயிருக்கு. அந்த ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற அந்த மும்மலம் பற்றியதுதான் அது. அதை எல்லாத்தையும் அறுத்து சாமி அவன் அந்த சூரபதுமனுக்கு முத்தி அளிச்சாரு இல்லையா. அந்த பாடல் எல்லாமே இந்த முதல்வன் புராண முடிப்பு அப்படின்ற அந்த 10 பாடல்லே அடங்கியிருக்கு. அதே மாதிரி இந்த பாடல்களை நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கான அதுல பொக்கிஷங்கள்லாம் நிறைய நிறைஞ்சிருக்கு. உங்களால எவ்வளவு வேணும் முடியுமோ நீங்க எடுத்துக்கோங்க. என்னால இவ்வளவுதான் முடியும் அவ்வளவுதான் முடியும்னா ஓகே, உனக்கு அந்த அளவுக்கு அவ்வளவுதான் இருக்கு அப்படின்றதுனால நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பாடல்களை படிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது அப்படின்னு சாமி சொல்லியிருப்பாரு. சரி, இப்ப அடுத்ததாக பாமன் ஸ்ரீமத் குமரகுருதாஸ் சுவாமிகள் பாடல் திரு அலங்கல் 2 முதற்காண்டத்துல தௌத்தியம். அரஹர மந்திர அமல நிரந்தர சரவண சம்பிரம சங்கர புத்திர சுரமணி பூம சுபோதய போதக பரிபுர சததள பாத நமஸ்தே ஆதியநாதியும் ஆனவரோதய ரோதி நிலாமுதராரண சுபகர வேதக சமரச மின்னல கண்டித பாதக கண்டன பாத நமஸ்தே நமஸ்தே. இந்துலம் பவ இங்கிர மங்கள சுந்தர ரூபருவான சந்திர சேகர கடனாதி கதட பந்திகொள்ளீர்த்தன பாத நமஸ்தே. ஈசுரநந்தன ஈசுர புங்கவதே சுரகுண்டல வீரபந்தன ஆசரி கட்டிர கரோருக பாச விமோச்சன பாத நமஸ்தே நமஸ்தே. உச்சித மன்னையில் ஊரதி மோகன நிச்சய உத்தர நித்ய மனோலய சச்சர நித்திர சத்குரு கண்டன பச்சயம் புஷ்கர பாத நமஸ்தே. சுபநாடகர் போதிய தேசிகார்த்ததைத்திய கடதிருநாடகர் ஓட்டிகை வீரிய முக்குட கேதன பார்த்தவரும் புறபாத நமஸ்தே நமஸ்தே. என்ன ரோமை பவ இந்திர விஜேகர புண்ணிய முத்தம பூரண சச்சிவ கண்ணிலகும் சிவ கண்ட கிருபாசன பண்ணவர் பூஜிவ பாத நமஸ்தே. ஏரகநாயக என்பொரு
நாயக தாரக நாயக சண்முக நாயக தாரக நாயக நதி கருநாயக பாரத நாயக பாத நமஸ்தே நமஸ்தே. ஐங்கர சோதர அம்பிகை காதல மங்களவல்லி மனோரதரி இங்கிர காமல இகமர சாதக பங்கையம்மாள் பணி பாத நமஸ்தே. மகாரத ஒழுக்கையாமுதல் புகழுபவீரகுண்டகரவிலோச்சன பகபுக பாவக பாத நமஸ்தே நமஸ்தே. ஓம் ஹர ஹர சிவ ஓம் சரவண பவ ஹர ஹர சிவ பரிபூர பவ ஹர ஹர சிவ இறைவமா மொழி வள பாமவர் புகழருள் பாத நமஸ்தே. ஓம் ஹர ஹர சிவ ஓம் சரவண பவ ஹர ஹர சிவ நிகழ் பரிபூர பவ ஹர ஹர சிவ இறைவமா மொழி வள பாமவர் புகழருள் பாத நமஸ்தே நமஸ்தே. வெற்றிவேல் முருகனுக்கு. பூமிசையாதனை போல் புரியாதுய நோக்கமுடை மாமனுமாய்வது துள்ளன காத்திரமவ்வியும் நெருக்கும் ஓமெனும் சைவ சித்தாந்த சன்மாதமும் உண்டினைவு போந்தும் ஏ முதலின்றே என்னோட தோஷிம தேவல் பதமே பதிமானுணகந்து விவேகமெனெஞ்சில மந்த முதன் மண் கதை பல்வகையாக இறைந்து தெய்வங்கள் எல்லாம் முதலாம் உன் பதி போலன துள்ளவென்றே உனை உள்வெளியே நைந்தார் அன்போடு நீ அழியா விடினா துணையாவரமே பாரி மகாதுரவாகரமா பிரிய பந்தமெல்லாம் உயிர்த்தும் பேரருளே துணை என்று திரிந்திடு பெற்றி உளே அயனை தோழருணி பொறியில்ல எனில் பொறி ஓடனும் கருதி ஆதது நல்குவதா துணையாகுவ ஐயபதா பரமே பூமி இடித்திடல் ஒத்த உலகோடு தோற்றத ஒத்தடியே நீங்கி நிரந்தர முன்னட தோய்ந்துய நின்றமுனை பாங்குணகாலவர் பண்டை வினை கடை பைதலில் நின்றும் என்னை தாங்குணகால் உனை அன்றியது பிரசாத பராபரமே ஒன்று மறிந்திலனோ குமெல்லாம் அதின் போல் குமனை நன்றிது தீரிது என்றுணதனுமென்றான்றும் அடியா என்றுணு நானிடையாதலினும் கருளின்றியவன் நமுய்வே அன்பரை தந்தவனம் புரியன் பாய பராபரமே நீயான் முறையாய
என் நெஞ்சையும் பயமா ஈயவளின் திரு காதுமனேரவள் என்னை மறந்ததனா பூயவனலனை வட்டியவன் என்று துளந்தனையோ என அகனைந்து கலங்குகின்றேன் புகழேது பராபரமே இப்படி மற்றொரு பொருடன் எனமெப்படியாதவோ அப்படிய பொருளோ துணியாதரமாமி புதரா முடிவிட்டருள் பெற்றனை மாற்றலாம் முக்கியாதரவா எப்பொழுதும் திகழி என நீங்குவதில்லை பரம்பரமே கருணை தன்னை ஆண்டருள் செய்கிலையேன் மனமே துணைவான் துணையும் துகமின்றி அழுங்கிடும் எனையே ஒத்தவரும் பினிரும் பணியாமய ஓயந்தருளா மத்தமரும் படிசை சிவசும் திறமணிய பராபரமே கேட்ட நினைத்ததில் வணக்கீன மதையே வீட்டிடுமாத மண்ணாகுமல்லாகுமோ காட்டிகணித்தையினால தகன்பிடல் சத்தியமாகலினா வாட்டமிழந்தை தன்னை மணிய பராபரமே தனிமே தமதாக கண்ணீர் மயலான ஆலயமானினாத்தமிடும் படிவனம் பணினானுடைய வட்டை விளக்கு புகழ் கவிடன் ஈட்டவனம் பணினானுயல் என்பதை பட்டை விளக்கு புகழ் கவிடன் பட்டை விளக்கு புகழ் கவிடன் வானபரவரவே மணிவேணி வேறொன்று நடியன்றி வேறொன்று விழையேனே ஆறொன்று மணிவேணி வேறொன்று வேறொன்று நடியன்றி வேறொன்று விழையேனே கவினொன்று கனலாடி கவியொன்று விழிவந்து குமரொன்று நடியன்றி இவனொன்று விழையேனே ஒன்று நிகழ்கண்டு பாலொன்று விழிவந்த ஓரொன்று நடியன்றி வேறொன்று விழையேனே பல துன்ப பயில் நோய்கள் வழி கொண்டு வரும் கதிரந்த முருகன் பால் மலர் என்று மரவேனே தலமுந்து சமனாரி மலையங்க மரமேனும் மலை தந்த குமரன் காமலர் என்று மரமேனே உலகுந்தி மொழி மாற மலை சண்டன் மரமேனும் மலருந்து மயிலன் பால் மலர் என்று மரமேனே
வழிபடு கோணே குமரவுக்கே நான் திருவடிதானே தனிநிலை யார் பெருகுகமாயாமகே நாயே நலனுற நீயா விரலருள் திணித்த சீவருள் மனத்தின் மாவொளி மினுக்கு வேலவையன புதி மொழி ஓர்பார் உன்னதை ஆர்பார் வந்தன ஆர்பார் என்றறியின் கணுமிலகே நங்கராயில் வேடம் தமதனையை உங்கொல உலகோங்கவர் புகழொரு மங்கள மழுவின என்றவர் என்னும் அங்கொழ தருமறி அல்லாரையிலன் உள்ளார் ஒருவன் அல்லார் கமுலன் உள்ளார் உவகை எங்கனுமிலகே எங்கனே நான் கூடென்ற வினாருள்ளாவினாரே மன்னர் குழாமும் சித்தர் குழாமும் சக்தி விசாதன் வித்தை குலாமே கருள் கதிர்வேல் முருகே முழுவோர் முருகே ஒளியை அருளார் அறிவார் பொல்லார் பொல்லா நல்லா நல்லார் இல்லே மில்லார் வல்லே வல்லார் மன்னார் மன்னன் விண்ணாள் விண்ணன் கண்ணாள் கண் என் கண்ணாள் கண்ணன் மன்னாள் மன்னன் விண்ணாள் விண்ணன் கண்ணாள் கண் என் கண்ணாள் கண்ணன் இந்த பாடல் சாமியோட பல்சந்த பரிமளம் அப்படின்ற 2வது மண்டலத்துல இருக்கு. திருவலங்கல் 2 காண்டத்துல இருக்கு பல்சந்த பரிமளம். அதுல பல துன்பு பயில் நோய்கள் வழி கொண்டு வருமேனும் களி வென்ற முருகன் கால் மலர் என்றும் மறவேனேன்னு சொல்லியிருக்காரு சாமி. களி வென்றனா இது எல்லாத்தையும் வென்ற முருகனோட கால் இருக்கு இல்லையா, அவரோட பாதம், அது வந்து மலர் அப்படின்னுட்டு அது எப்பவுமே நம்ம மறக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் யாரு? முருகப்பெருமான். வானோர் வழிபடு கோன், எல்லா தேவர்கள்ல அனைவரும் வழிபடுகின்ற எல்லாவற்றிற்கும் எல்லாருக்கும் அரசனாக திகழ்பவர் அவர். வானோர் வழிபடு கோனே குமர, உன்னோட இப்ப எப்படிப்பட்ட திருவடி அவரோடதுன்னு தேனார் திருவடி தான், அது மட்டும்தான் என்னோட நிலை. இப்ப நிழல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேனார் திருவடி தானே தனி நிலை. நம்ம எல்லாருக்கும் நிலையானது அப்படின்னா சாமியோட திருவடிகளை நம்ம பற்றி இருக்கிறது மட்டும்தான் நிலையானது. நம்மளுக்கு மற்றது எதுவுமே நிலை இல்லை அப்படின்றதுக்காக. அடுத்ததாக அட்டாட்ட விக்கிரக லீலை. சாமி ஐமுகச்சிவனும் அறுமுகச்சிவனும் ஒன்றென காட்டும் ஏகதெய்வ வழிபாடுதான் சாமியோடது. அதாவது பாமன் சுவாமியோட கருத்தது. அதுல சிவபெருமானோட அட்டம் அப்படின்னா, அட்டம்னா 8, இன்னொரு அட்டம் அப்படின்னா 8 8 64. ஐமுக சிவத்தோட கலையாகிய 64 கலையும் அதே அறுமுக சிவனுக்கு ஒப்பிட்டு சாமி இதுல சொல்லியிருப்பார். அதான் அட்டாட்ட விக்கிரக லீலை இந்த பாடல். இது சாமியோட 4வது மண்டலமாகிய சிறுநூல் கேட்டுல இருக்கு. லிங்கம் லிங்கோபாரம் சந்தியே
சிவகருளருளே சரணம். சரணம் சங்காரமச்சாரி வராகி சத்குரு மூர்த்தமே சமுமாபதி ஜய புத கட்டாசம் சாரூரஹரி பைரவம் கலியாண சுந்தரம் வடுகம் ராதம் சுந்தர விருஜமூர்த்தி விசாகரணம் சேத்திர பாலகம் கருடாந்திகம் முகலிங்கம் துங்ககங்காரந்தங்காரி சர்ஜனம் சுபசோமாசந்தம் சூரசிம்ஹாரி கமானியமானம் சுசிமானவாவம் சுபகரவாக்கமை மூர்த்தனருந்தேரி பாரதம் சுரகரசும் சுமுகதம் பாலமிரத்த பிச்சை பிரியதானம் சுரரே சுடர்கௌரி வரப்பிரத மகாத்மா சுபத சுரூபமணி தோன்று புதங்களிடம் ரிஷபாந்திகம் தோமருகஜயுத்தம் விந்தை விளங்கு கஜாந்திரம் லீலயங்கு ரசினம் மேதக யோக வினோத மதாக விளங்கு தட்சிணமூர்த்தம் விமல பிக்ஷாடனம் கவலை உத்தாரணம் வேதகணம் புகழும் விசிரகந்தன கௌரியிலாசனம் விலமெவிலயம் வீரபத்ரம் திரிமூர்த்திவதாரமஹாவேதாவிநலம் திருவரும் ஏகபத திரிமுருவாய் விளம்பருவது நான்கும் விலாசகலே பரிமேத்தமிருத்தவமே பொருளுவதுவே விண்ணவர் மன்னவர் கண்ணவர் யாவரும் வீரருளாயனவே வந்தனை புரிய இருந்துல வீரனவள் தமிழாய் மனசா வாழ்த்திவனம் ஆலய நிருதய மலர்ந்தருளாய் மந்திரநாயக மந்திரநாயக மங்களநாயக மயதவரீசுர பரமகுகேசுர வசனமனாவீர வரதத்து பாகர குமர பராபர வருவது காத்துண்ய பக்தியவே பரமரணமுடைய வானவஞான நவோமணியே திருமாயனறியாவோ நாமவையின் பெயரான் குருநாகையின் மறுபெருமாமணியே மாமலையின் பெயரான் குருநாகையின் மறுபெருமாமுனியே என் மறுபெருமாமுனியே மறுபெருமாமுனியே. சுவாமிகளோட முதல் மண்டலத்திலிருந்து பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் பாடல்கள் என்ற முதல் மண்டலத்திலிருந்து குந்துகாலம் என்ற பதிகம். அம்புதம் நிறைந்து வெறி வெண்திரை முழம்பு விழும் பெருகு குந்து காலிலே
அந்தனர் விரும்பும் மலர் தந்திடும் மரம்பல அடங்கிட வளம் பொய்யாத பம்பளம் உறந்தவள் குறும்பைகள் தரும் சிறு பசந்தனை தெரிந்த கேளி பம்பினிழந்தினால் அமைந்ததலின் தனி பழந்தனை நிலம் துளாவ நிராம்பரம் அணிந்து கர ஒன்றில் ஒரு வெண்டது விளங்கவாத செங்கடலில் உன் குரடில் அங்காலி அம்பர்கள் தினம் தினம் இறங்கி வாழ சம்பிரமமுடன் திகழ அருந்தவன் இரும் பரம சங்கரி பயன்ப சூர சண்டன் முருகன் குமரன் என்று சொல்லுகின்ற மகன்று போகும் சண்டன் முருகன் குமரன் என்று சொல்லுகின்றவர்கள் சஞ்சல மகன்று போகும் மகன்று போகும் சூர சண்டன் முருகன் குமரன் அப்படின்றலாம் யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட சஞ்சலம் எல்லாமே அகன்று போயிடுமா அப்படின்றதாகி அந்த பாடல் குந்துகார். அதுக்கு அடுத்த பாடல் கம்மல் ஜிமிக்கி மிலை மென்மை பரத்தையர்கள் கண்மை கரந்து மோக கண்மப்பவக்கவையை உண்மை பதத்திரைமை கண்ணில் சிறந்த வீர அம்மை கடித்தலையை உண்மையில் பழிக்கும் அன்னை கடிந்தராக அண்ணீர் பிரமை பரம நன்மை வைக்கையும் நலன் மக்கள் வந்து சேரும் செம்மை சிவப்பிதழி பெண்மொழி கடுத்தை புனை பெண்மொய்க்க குண்டு காலி சின்முத்திரை கரமுடன் மத்தகச்சனை நிலன் முட்ட நின்று தேவை இம்மை கணுத்திரதி இன்மக்களை குமிரை எம்மை புலந்ததாரி இம்மை துணிக்கும் ஒரு வெண்ண துணிப்ப துயலின் முருக சுரந்தரர்கள் மாதவர்கள் கொழுவினில் நீலங்க மயிலில் வரும் ஈசாரும் ஒரு ஜோதி வடிவா குமரகுருநாசனிதம் வழிபடு சுரேச சிவ குருபர சுவாமியனவே குணமொடு சதா நடிகி அடிபரமும் ஆணுடலும் குறை கடுகிலோடு இருமே குணமொடு சதா நடிகி அடிபரமும் ஆணுடலும் குறை கடுகிலோடு இருமே குறை கடுகி ஓடிடுமே பொலிபூர்ண மண்டலே கருமான் கழும் முளைமான் தெகின்றவே முகையாங்கணங்களோடல் மாதரும் பல துணியாண்டியும் பனாரும் அடியாம் பதங்களே தொடர்வோம் அணிவேண்டு நங்குவேணி அதுதான் குழந்தவே அவிசாந்த நீதனை சேர்ந்த தண்டமோடு பதிவேந்த வந்து பாரத தோங்கடம் சதா வளர்க்காமல் நின்ற தீவுள் மடலீண்ட கந்த கேள்வீந்த சம்புமா மணலோடு குந்து காடு துணியாண்ட மன்றதே மனையாம்பு அந்த நாள் குறையாண்ட கொன்றை கூறும் உலகாண்டவன் தனால் பொருள் சேர்ந்த நின்றுள் பொருமாண்ட துண்டு போகும் உலகாண்டவன் தனால் பொருள் சேர்ந்த நின்றுள் பொருமாண்ட துண்டு போகும் பொருமாண்ட துண்டு போகும் பேருதிந்துத்திரை கோவல் நெஞ்சில் கொண்டாய் மலிந்தெங்குமா ஒப்பேரு மண்டித்துரைச்சேகரங்கித்தரும் காயிரும் குந்துதாய் எப்போது நன்கொப்பிடக்காவல் கொண்டர்கள் எப்போது எங்கும் எட்டேறு வந்தர் கொழுப்பார அன்பர் குளிர் காலமும் தங்குவோர்
அப்பாவு சந்தத்தில் விளம்பில் குளத்தாயனும் கண்டவே அக்காத இன்பத்தருள் தேவன் என்றும் கொலத்தோழி என்றும் தப்பாது முன்பட்டு விப்பாயினம் தொற்ற தத்தோனும் கண்டரோ சற்போத நம்பத்தி மெய்போகமும் பெற்ற சத்தாவரின் கங்குமே சற்போத சம்பத்தி மெய்போகமும் பெற்ற சத்தாவரின் கங்குமே சத்தாவரின் கங்குமே சற்போத சம்பத்து மெய்போகமும் பெற்றார். அவங்க எல்லாரும் இந்த மாதிரி சாமி பேரை சொல்றவங்க எல்லாரும் சத்தாவர் இங்கு அங்குமே, இங்கேயும் இருப்பாங்க. அதாவது இங்க அப்படின்னா உலக இந்த வாழ்க்கையிலையும் அதுக்கடுத்து சாமியை அடையறோம் அப்படின்னா அந்த நிலையில எல்லா நிலையிலுமே அவங்க சத்தாவரம். அதனால சாமி பாட்டை எந்த நேரமும் சொல்லிட்டே இல்ல, இந்த பிறவிக்கு மட்டுமல்லாம 7 பிறவிக்கும் அது உறுதுணையா இருக்கும் அப்படின்றதுதான் பாடல்ல சாமி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சுவாமியோட திரு அலங்கல் 2 முதற்காண்டத்திலிருந்து துக்க ரகித பிரார்த்தனை. துக்கங்களை எல்லாம் அறுப்பது, ரகிதம் அப்படின்னா களைவது, அதற்கான வேண்டுகோள் அப்படின்ற அந்த பாடல் துக்க ரகித பிரார்த்தனை. முன்னானயனா முன்னாலறியா மொழி சேர்மறை நாவா இன்னானுகா இறைவா குழவா இறையோ பணிபாரா மண்ணால் மயிலில் வருமா வாழா மடியா வாழ்வாளா அன்னே அயனே எனும் என் கவலை அரணி அருள்வாயே அன்னே அயனே எனும் என் கவலை அரணி அருள்வாயே பொழியா விசத பொதியாய் பொதியாய் புகையா கொள்கழலாய் பழிசேசிதட தனுவோ பகை பகல் சேரே கையா பொழிலா பழனி பதியாய் நிதியாய் புனிதா மாப்பொறையா அழியா மொழியா எந்தன் கவலை அரணி அருள்வாயே அழியா மொழியா எந்தன் கவலை அரணி அருள்வாயே சொல்லும் சொல்லுவே பொருளே அருளே சுடசேர்மை மெய்யா செல்வங்கட்குய செல்வ கையில் சிவமே செவ்வேலே நல்லம் புகழும் பேராரமிசை நடனம் செய்யவே அள்ளும் பகலும் படும் என் கவலை அரணி அருள்வாயே அள்ளும் பகலும் படும் என் கவலை அரணி அருள்வாயே அள்ளும் பகலும் படும் என் கவலை அருள்வாயே மாளும் சிறியும் பரவும் சரணாவல சங்க புலவா வேலும் குளிரும் மிக செங்கையா விரையாரணி மார்பா சேலும் பசியும் நானும் கனினன் சேயா கண்மணியா ஆளும் தலையாய
கவலை அரணி அருள்வாயே ஆளும் தலையா எந்தன் கவலை அரணி அருள்வாயே மணியே முழுமாநிதியே முதிராயம் வனமே சத்தேரசமே தனியும் நமுமே தவமே தவ பேரே முளையே முளையுள் முகிரே விபுவாய் விரி சோதி அத்தாயிலே லவனே கவலை அரணி அருள்வாயே அத்தாயிலே லவனே கவலை அரணி அருள்வாயே தாதா நீவ கொடரா புகழம் சரணாயுத துவசா போதால் முடியா புனிதா தனியா புய முன்னாலீசா வேதா அடிதாள் மலா சவனம் இதனால் வேளாளா ஆதாரவையா எந்தன் கவலை அரணி அருள்வாயே ஆதாரையா எந்தன் கவலை அரணி அருள்வாயே புனலாரையோ முதல்வா பொன்னா கண்ணாலா எனையாள் நன்மை சரணா புரணா இகழ் சே சகநாதா தினை சே குன்ற புறமானியல் சேரும் பவுசாலா அனலாயா எந்தன் கவலை அரணி அருள்வாயே அனலால் மெய்யா எந்தன் கவலை அரணி அருள்வாயே ஆட்டா மொழியா நாட்டு மொழியா சிவலோகா கட்டாலிஞ்சா கருதா மனசம் கருதா கரவேலா எட்டாடையா இணையோ நன்மைவம் இருளெல்லாதோ அட்டாவடிவா எந்தன் கவலை அரணி அருள்வாயே அட்டாவடிவா எந்தன் கவலை அரணி அருள்வாயே என்றா அடியா தொடர்வா அடல் இறைவா சக்திவா குன்றா எழுதே கயமோ சிவிதா சுயஞ்சோதி பஞ்சாரடி செயல் பிரியா தனையா பரிபூரண பாதா அஞ்சாதிரோ எந்தன் கவலை அரணி அருள்வாயே அஞ்சாதிரோ எந்தன் கவலை அரணி அருள்வாயே இன்னாடுரை நாளனா சிறிய பிரியன்வாளுமீசா மன்னா முசுமன் மனையாள் சிவன் மதியனே பன்னாள் புகழ் பாடினவன் வழியில் பரநாள் குருநாதா அண்ணாடி வேறிய என் கவலை அரணி அருள்வாயே அண்ணாடி வேறிய என் கவலை அரணி அருள்வாயே கவலை அரணி அருள்வாயே முருகனுக்கு ரகரோகரா.